தான் எவ்வளவு நல்ல படங்கள், எவ்வளவு கிளாஸ் படங்கள்லாம் கொடுக்க முடிஞ்சது பாலச்சந்தரால. சாதாரண விஷயங்களா? அண்ட் பெரிய ஹியூமரிஸ்ட். பாலச்சந்தர் இன்னைக்கு ஆக்ட் பண்ணுறது உங்களுக்குலாம் அதிசயமாக இருக்கலாம், பட் அந்த காலத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதனால பாலச்சந்தர் ஆக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரியல் ஃபுல்லாக பார்த்தேன். அவ்வளோ நல்ல ஆக்டர், ஆக்ட் பண்ண வைக்க முடியும் மற்றவங்களை. அதுவும் ஒரு பெரிய கெப்பாசிட்டி ஒரு டைரக்டருக்கு. மற்ற டைரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணும், இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் எதுவாரெல்லாம் சொல்ல முடியாது. பாலச்சந்தர் பண்ணி காட்டுவார். அந்த அளவில் கொஞ்சம் பாதி பண்ணால் போகிறோன்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி. அந்த பர்ஃபெக்ஷன் அந்த இது இருந்ததுனால தான் கோபம் வந்துடும். அசாத்திய கோபக்கார். அந்த கோபத்தை தாங்கிக்கணும். அந்த கோபத்தை தாங்கிக்கிறது நல்லது. அப்போ தான் கற்றுக்க முடியும். நான் கோபத்தை தாங்கிட்டேன், ஆனால் என்ன தாங்கிக்க அவரால் முடியல. ட்ராமாக்களில் சினிமாக்களில் சாதாரணமாக முன்னெல்லாம் என்ன ஒன்றா, ஒரு சினிமா ஃபெயிலியர் ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா ஒரு டைரக்டர், அடுத்தது சிவாஜி கிட்டே எம்ஜிஆர் கிட்டே போயிடுவார். பாலச்சந்தர் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆச்சு, அடுத்தது ஆல்மோஸ்ட் ஒன்றுமே தெரியாத நியூ ஃபேஸஸ் எல்லாம் வச்சு அரங்கேற்றம் பண்ணார். பெரிய ஹிட். அதாவது தன்னுடைய திறமையில் அவ்வளோ நம்பிக்கை.